குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. ராசியில் இருக்கிற குரு அவர் 10ஆம் வீட்டு அதிபதி, யோகாதிபதி. ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி, அவர் உச்சமடைகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சியில் அமோக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். வாழ்க்கை துணைக்காக செலவு பண்ணணும், இல்லை காதல் விஷயத்துக்காக செலவு பண்ணணும், இல்லை திருமணத்துக்காக செலவு பண்ணணும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். ஸோ குழந்தைகள் மூலமாகவும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சிங்கிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 6, 8, 10 தொழில் எதிரிகள் மறைந்து போவார்கள். உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி யாருமே இருக்க மாட்டான். இந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி தான், எலெக்ஷனில் சொன்ன மாதிரி தான், கண்ணு கட்டிய தூரம் வரை யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மா சொன்னாங்க. அது உங்களுக்கு பொருந்தும். இப்போது குரு பயிற்சிக்கு பொருந்தும், ஆனால் சனி பயிற்சிக்கு கிடையாது. ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் கடன் கொடுக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கும், இந்த லேவாதேவி பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பர்சனல் லோன் கொடுக்குறவங்க, இவர்களுக்கெல்லாம், அதே மாதிரி பேங்க்கில் லோன் ப்ராசஸிங் மேனேஜராக உட்காந்துருக்கிறவங்க, இல்லாட்டி அடகு கடை நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா உங்கள் எதிரிகளுக்கு பலம் குறையும். அதனால் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட அடமானம் வச்சா தானே உங்களுக்கு லாபம். அடமானம் நிறையா வந்ததுன்னா, இப்போ இந்த மிதுன ராசிக்கு அடமானம் நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சர்க்காஸ்டிக்காக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தொழில் துறையினருக்கு சர்க்காஸ்டிக்னஸ் இருக்கக்கூடாது, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்க்காஸ்டிக்னஸ் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வார்த்தையில் கொஞ்சம் எகத்தாளம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லணும்னா எகத்தாளம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுச்சி வளர்ச்சிங்கிறது இருக்காது. சில சினிமாக்காரங்க பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு வருவாங்க. சில பேர் இந்த மாதிரி எகத்தாளமாக பேசி தங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பதவி மூப் ஆகிடுத்து, வயசாகிடுத்து சார், நான் ரிட்டையர் ஆக போகிறேன், எக்ஸ்டென்ஷன் போட்டுருவாங்க. அடுத்த 1 இயருக்கு போடுவாங்க. அடுத்துக்குள்ளார உங்களுக்கு பதவி, இன்னொரு பதவி பிரின்ஸிபாலாக, ஹெச்ஓடியாக, டீனாக ப்ரமோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய பதவியில் நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை சம்பந்தமாக எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுத்துடாதீங்க. நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கோம், எக்காரணத்தை கொண்டு அதை எடுத்துடாதீங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு அப்ளை ஃபார் டிவோர்ஸ். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் பிரிவை பற்றி பேசவே கூடாது. நீங்கள் எப்படியாவது அவங்க கூட சேர்ந்து வாழணும் தான் நினைக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி, இல்லை அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. மூத்த சகோதரர்கள் வழியில், 5ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடம், மூத்த சகோதரர்கள் வழியில் புதிய குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ இருக்காங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கவனத்தை செலுத்துறதுனால உங்களுக்கு சற்று கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், எந்த தெய்வத்தை நாங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுவாமிமலை முருகனை ஒரு தடவை தரிசனம் பண்ணணும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி அங்கே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லையா ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளார போகிறதுக்கு பாருங்கள். சுவாமிமலை முருகனை, ஏன்னா தகப்பனுக்கே கிளாஸ் எடுத்துவாங்க. அந்த ஆளை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, என்னடா அந்த ஆள்னு பேசுகிறேன், நம்ம தெய்வம் சார், எங்கள் அம்மாவை நான் எப்படி கொஞ்சுவேனோ அதே மாதிரி தான் தெய்வத்தையும் கொஞ்சணும். அதனால் நீங்கள் அந்த சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் அந்த தெய்வத்தின் அருளால் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். குரு பயிற்சி
திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனிப்பெயர்ச்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம், திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருக் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருக் பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசியிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடுவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24, 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வர்றார். அந்த இடத்துல வக்ரமாக பின்னோக்கி ஜனவரி 24லேருந்து ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துலேயே இருப்பார், வக்ரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13, 2027 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும். அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13 4 மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொன் காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை 2027 ஜூன் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை காமிச்சிடுவார். இப்போ சனி மீனராசியில் இருக்கார், மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும்போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிடுவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போவார், 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது.
இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது வந்து எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ வந்து நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது வந்து 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொலைபேசி அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.